அடுத்தது அதிமுகவில் இருக்கிற 2 அணிகள். சிவிஎஸ் அணி, சிவிஎஸ் எஸ்பி அணி அண்ட் இபிஎஸ் அணி. என்ன நியூஸ் அடுத்து இது என்ன போயிட்டு இருக்கு? இன்னும் இந்த 2 அணிகள் 2 அணிகளாவே இருக்குமா? இல்ல ஒரு அணியாக மாறி கட்சி அடுத்த லெவலுக்கு எடுத்து போறது வாய்ப்பு இருக்கா? இனிமேல் எங்க ஓரணி 2 அணி தான். 2 அணி கூட இனி எப்படி இருக்கும்னு தெரியாது. அவர் மாவட்ட செயலர்லாம் நீக்கியிருக்காரு. நீக்கினது செல்லாதுன்னு ஒரு பக்கம். பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் முக்கியம். அவர்களை திரட்டுகிற வேலையை எஸ்பி வேலுமணி டீம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி தனியாக இந்த கொறடா நியமனம் சம்பந்தமாக கவர்னர் பார்த்து நேற்று மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. சட்டமன்றத்திலும் கொறடா சம்பந்தமாக இவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கொறடா நியமனம் கிட்டத்தட்ட தாமதமாக தான் செய்யும். ஏன்னா 2 சைடுமே எம்எல்ஏக்கள் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இது ஒரு விஷயம்னா, இந்த தகுதி நீக்கம் இதெல்லாம் எடப்பாடி தரப்பில் கேட்பாங்க. அதுக்கு பெரும்பாலும் சபாநாயகர் தான் முடிவு எடுக்கணும். அதனால் இந்த பிரச்சனை இப்போதைக்கு தீராது. இது இப்படி தான் போகும். இதுக்கு நடுவில் அவர்கள் அமைச்சரவைக்குள்ளே போயிட்டாங்கன்னா, நான் நேற்று சொன்ன மாதிரி கொஞ்சம் அங்கே ஆள் பிடிக்கிற வேலைலாம் எளிதாகும். அப்படி ஆள் பிடிக்கிற வேலை எளிதாச்சுன்னா ஒரு 7 எம்எல்ஏ வரைக்கும் கொண்டு வந்தாங்கன்னா, அது எஸ்பி வேலுமணி அணியை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும். அதுக்கப்புறம் அவர்கள் தேர்தல் ஆணையம் போவாங்க. நாங்கள் தான் உண்மையான அணி. அப்படி போகும்போது எடப்பாடி தரப்பில் கொஞ்சம் சிக்கலாகும். இதில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, நடக்கிற விஷயங்களை தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக. நீங்கள் இவருக்கு ஆதரவாக பேசுகிறீங்க, அவருக்கு ஆதரவாக பேசுகிறீங்கன்னா அது உங்கள் இஷ்டம். நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம வேலை என்ன நடக்கும், எப்படி போகணும். திமுக அதிமுக கூட்டணி மந்திரி சபைக்கு பேசுனாங்கன்னு நான் சொன்னப்போ அவங்க இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க. அப்படிலாம் தகவல் இல்லை. உங்களுக்கு தகவல் இல்லைன்னா அது நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு வர தகவலை நான் சொல்கிறேன். அந்த தகவல் எனக்கு எங்கேருந்து வரும்னு தெரியும். ரொம்ப ஆத்தென்டிகேஷனான தகவல். இதை இப்பொழுது பலரும் நான் சொன்னப்போ என்னை திட்டினவங்களாம் இப்போ பலரும் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், பலரும் பேசுகிறாங்க. திருமாவளவன்லாம் ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது ஒரு விஷயம் வருது தெரியணுன்றதாக நம்ம சொல்கிறோம். இஷ்டம்தான் கேளுங்க, இல்லை விட்டுருங்க. உங்களுக்கு தகவல் தெரியாது, தப்பு, அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் ஒரு அனலிஸ்டாக வர்ற தகவலை பகிர்கிறேன். அதை 1க்கு 10 தடவை அதோடைய ஆத்தென்டிகேஷனை நான் செக் பண்ணுறேன். எனக்கு என்னென்னு இந்த யூடியூப்பில் பலரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். என்ன இருக்கோ அதான் பேசுவேன். அந்த மாதிரி பேஜ் வியூக்காக பேசணுன்னா எனக்கு எவ்வளோ பேச வரும், பேஜ் வியூவும் எகுரும். எனக்கு அது தேவையில்லை. நான் க்ரெடிபிலிட்டியை விரும்புகிறவன். அப்போ என்ன நடக்குதுன்ட்டு அதை பேசுகிறேன். இதே தான் நான் அதிமுக விவகாரத்திலும் சொன்னேன். 2ஆக உடைகிறது சிவிஎஸ்ஸு எஸ்பி வேலுமணி. அதையும் நீங்கள் சொல்கிறது பொய். அப்படிலாம் இல்லை, ஒற்றுமையாக தான் இருக்காங்க. உங்கள் இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க. நீங்கள் இப்போ இப்படி ஆகிட்டீங்க, அப்படி ஆகிட்டீங்க. நான் எப்படியும் ஆகலை, நான் அப்படியே தான் இருக்கேன். நடக்கிறத பதிவு பண்ணுறேன். இப்போ நான் சொன்னதை திட்டினவங்களாம் இப்போ பிரிஞ்சு தானே நிற்கிறாங்க இவங்க 2 பேரும்.